இதாங்க அரசியலுங்கிறது. எதை எதிர்த்து களங்காணக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதோ, அதிலிருந்தே ஒரு கட்சி அந்த எதிர்த்த கட்சிக்கு போய் ஆதரவு கொடுக்குதுன்னா, அப்போ எதிர்த்த கட்சியின் நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த நிலைமையில தான் இன்றைக்கி திமுக இருக்குது. திமுகவுடன் பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்த காங்கிரஸு தாவேகாவிற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி அமைப்பதற்கு தன்னுடைய பரிவாரங்களுடன் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்குங்க. இந்த தேசிய கட்சியினுடைய இந்த ஆதரவை பார்த்துட்டு கூட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நிச்சயம் இதே முடிவை எடுத்து காங்கிரஸின் பின்னால் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொள்கை ரீதியாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய மதசார்புள்ள பிஜேபி எதிர்ப்பதற்கான ஒரு கட்சியாக காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவில் இது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய கொள்கை ரீதியாக மதவாத சக்திகளை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸினுடைய அந்த ஒரு முடிவுக்கு இசைவு தெரிவித்து காங்கிரஸுடன் சென்று தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதில் கம்யூனிஸ்டுகளும் உடன்படலாம், முஸ்லீம் லீக்குகளும் ஆதரவு தெரிவிக்கலாம், திருமாவளவனும் கூட காங்கிரஸுடன் சேர்ந்து தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கலாம். வருங்காலங்களில் மதசார்பற்ற ஒரு சக்தியாக ஒரு மாநில கட்சியாக தாவேகா உருவெடுப்பதற்கு இன்றைக்கே அதுக்கு ஒரு அச்சாரம் போடப்பட்டிருக்கு.